சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன் சக்கரபோர்த்தி, ஷாருக் கான், பாலையா, எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சமுரு, வித்யா பாலன், விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அண்மையில் தான் ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்கை ரஜினிகாந்த் நிறைவடித்து கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து இப்போ ஒரு சின்ன போர்ஷன்ஸ் மட்டுமே எடுக்க வேண்டியிருக்கான். அதாவது ஷாருக் கானும் ரஜினிகாந்தும் இருக்கிற மாதிரி ஒரு சீனுக்காக நெல்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்காராம். 15 நிமிஷம் தான் அந்த சீன் இருக்குமாம். அதற்காக தான் ஷாருக் கான் கிட்ட டேட்ஸ் கேட்டிருந்தாராம் நெல்சன். ஷாருக் கானுமே இப்போ வரைக்கும் எந்த நாட்களில் இதற்கான ஷூட்டிங்கை முடித்து தந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையாம். இதனால் நெல்சனும் இப்போ ஷூட்டிங்கை பாதியிலே நிறுத்தி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு என சொல்லப்படுகிறது. ஷாருக் கான் இந்த ஷூட்டிங்கில் கலந்து கொண்டாதான் ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் நிறைவடையுமா. அதற்கு முன்பே பார்த்திங்கன்னா ஷாருக் கானை வச்சு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டில்ஸே வெளியாகி இணையத்தில் பட்டையை கிளப்பி இருந்தது. இப்போ இந்த படத்துடைய விறுவிறுப்பான மீதம் இருக்கும் ஷூட்டிங்கும் நடத்தி முடிக்க நெல்சன் திட்டமிட்டிருக்காரு. தொடர்ந்து பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டு வரும் இந்த படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக போகிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரிலேயே ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கும் எனவும் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் குவிக்கும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஜெயிலர் 1 படமே கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் சாதனை செஞ்சது. அந்த சாதனையை முறியடிக்குமா இந்த படம் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நெல்சனோட இயக்கத்திலே ரஜினி கமல் இணைய போகிற படத்துடைய ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துக்காகவும் ரசிகர்கள் தற்போதே ஆவலோடு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதான் கதையை நெல்சன் ரஜினியிடம் சொல்லி ஓகே வாங்கியிருப்பார், கமல்ஹாசனிடமும் ஓகே வாங்கியிருக்காருனா கண்டிப்பாக நெல்சன் பக்காவான ஒரு கதையை தான் சொல்லியிருப்பார் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. தொடர்ந்து நெல்சன் அடுத்தடுத்து தன்னுடைய படங்களை பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு வராரு. இப்போ ரஜினிகாந்தை வச்சே பார்த்திங்கன்னா 3 படம் எடுத்து போகிறாரு. இதனால் ஃபேன்ஸ் மொத்த பேரும் செம ஹாப்பியாக இருக்காங்க. தொடர்ந்து ரஜினிகாந்த் மற்றும் ஷாருக் கான் இணைய போகிற ஜெயிலர் 2 படத்துக்காக நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும்.